வணக்கம். மே 10ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை மே 9ஆம் தேதி நிஃப்டி 1% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 3,800 கோடி ரூபாய்க்கு. 16 நாட்களாக தொடர்ச்சியாக கிரீனில் இருந்திருக்கிறாங்க. அதாவது நெட் பையர்ஸாக இருந்துட்டு இருந்தாங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இப்போ அதாவது வெள்ளிக்கிழமை நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 7,300 கோடி ரூபாய்க்கு. இந்தியா பாகிஸ்தான் இடையே இருக்கக்கூடிய பதற்ற சூழல் அது தீவிரமாக அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. பாகிஸ்தான் ராணுவம் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. இந்திய ராணுவம், விமானப்படை எல்லாமே அதை முறியடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டில் கிடைத்திருக்கக்கூடிய சில தகவல், விமான சேவையில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 11% அந்த விமான சேவை உள்ளூர் விமான சேவை பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 24 ஏர்போர்ட்ஸ் இன்னைக்கு மே 10ஆம் தேதி வரைக்கும் மூடி இருக்கணும் முன்னவே அரசு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ 24 ஏர்போர்ட் இருக்கிறது 32 ஏர்போர்ட்ஸாக அதிகரிச்சிருக்கு. 32 ஏர்போர்ட்ஸ் மே 15ஆம் தேதி வரைக்கும் மூடி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அரசு. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. HSBC அவங்களோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இண்டியா மற்றும் ஸ்பைஸ் ஜெட்டுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும். என்ன நம்பர்ஸ்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அதாவது ஒரு நாளைக்கு எபிட் லாஸ் 7 கோடி ரூபாய் இருக்கும் இண்டிகோக்கு, ஏர் இண்டியாவுக்கு 5 கோடி ரூபாய், ஸ்பைஸ் ஜெட்டுக்கு 1.5 கோடி ரூபாய் நஷ்டம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க HSBC உடைய ரிப்போர்ட்டில். ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ஹோட்டல் கம்பெனி மற்றும் வென்டு ஹாஸ்பிட்டாலிட்டி குறித்து பேசியிருக்கிறாங்க. இந்தியன் ஹோட்டல் கம்பெனிக்கு டெய்லி எபிட் லாஸ் 1 to 1.5 கோடி ரூபாய் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வென்டு ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு 5 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு எபிட் லாஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கிய காரணம் இன்டர்நேஷனல் டூரிசமில் பாதிப்பு இருக்குது. அதுதான் முக்கிய காரணமாக இந்த 2 நிறுவனங்கள் குறித்து பேசியிருக்கிறாங்க. BCCI IPL போட்டிகள், இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகளை இப்போதைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. BSE NSE தொடர்ந்து சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸை கண்காணித்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்மதி அரிசியுடைய விலை அதிகரிச்சிருக்கு. கடந்த 2 மாதத்தில் 18% அதிகரிச்சிருக்கு. 55 ரூபாயாக இருந்தது ஒரு கிலோகிராமுக்கு, 65 ரூபாயாக உயர்ந்திருக்கு. இந்த 18% அதிகரித்ததில் 10 to 12% கடந்த சில நாட்களில் அதிகரிச்சிருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. IOCL மற்றும் BPCL தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. யாரும் பதட்டத்தில் வீதியில் போய் பெட்ரோல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. போதிய அளவில் எரிபொருள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க IOCL மற்றும் BPCL. இந்தியா நியூசிலாந்து இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்தான ஒரு அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. முதல் சுற்று முடிவுக்கு வந்திருக்கு. டெல்லியில் மே 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அடுத்த சுற்று இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். குளோபல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இந்தியாவுடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. மார்னிங் ஸ்டார் DBRS அப்படின்ற குளோபல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி தான் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. லாங் டேர்ம் ஃபாரின் அண்ட் லோக்கல் கரன்சி இஷ்யூர் ரேட்டிங்கை BBB லோவிலிருந்து BBB உயர்த்தி இருக்காங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்ம்கான ரேட்டிங் முன்ன இருந்தது R2 மிடில், இப்போ அது R2 ஹையாக உயர்த்தி இருக்கிறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிள்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ரிலையன்ஸ் பவர் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 1978 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 125 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. தெர்மேக்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 14 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 4ஆம் தேதி. Q4க்கான ரெவென்யூ 3085 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 205 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. பிர்லா கார்ப்பரேஷன் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 10 ரூபாய். எஸ் பேங்க் தரப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஜாப்பனீஸ் நிறுவனமான சுமிட்டோமா மிட்சுய் பேங்கிங் கார்ப்பரேஷன் எஸ் பேங்க்ல ஷேர்ஸ் வாங்குறாங்க. 20% ஸ்டேக் வாங்குறாங்க 13,483 கோடி ரூபாய்க்கு. யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்குறாங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து வாங்குறாங்க. வேறு சில வங்கிகள் கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 13.19% ஸ்டேக் விற்பனை செய்கிறாங்க 8,889 கோடி ரூபாய்க்கு.
மற்ற வங்கிகள் கிட்டேருந்து 6.81% ஸ்டேக்குக்கு எஸ்எம்பிசி வாங்குறாங்க. 4594 கோடி ரூபாய்க்கு. ஒரு ஷேருடைய 21 ரூபாய் 50 பைசா இந்த டிரான்சாக்ஷனை நடத்துகிறாங்க. நேற்று கிட்டத்தட்ட இந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறாங்க. எஸ் பேங்க் நேற்று க்ளோசிங் பேசிஸில் 10% அதிகரித்தது. மற்ற வங்கிகள்னு சொல்லும்போது எந்தெந்த வங்கிகள் வருது? ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மற்றும் கோடக் மஹிந்திரா பேங்க். இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு எஸ்பிஐ கைவசம் 10% மேலே இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எஸ் பேங்க். ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 695 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 56 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8% விழுந்திருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 50 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் மே 15. ஸ்டாண்டர்லோன் பேசிஸில் டோட்டல் இன்கம் 1742 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 414 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 445.3 கோடி ரூபாய். நவீன் ஃப்ளோரின் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 7 ரூபாய். கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 713 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 679 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 95 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 99 கோடி ரூபாய். ஏஞ்சல் ஒன் உடைய ஷேர்ஸை பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் யூரோப் வாங்கியிருக்கிறாங்க. மே 9 1.68% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது 15,19,000 ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. பேங்க் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 4 ரூபாய் 5 பைசா. ஸ்டாண்டர்ட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 2626 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 82% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6063 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 3.27%. போன குவார்ட்டரில் 3.69% இருந்தது. நெட் என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.82%. போன குவார்ட்டரில் 0.85% இருந்தது. எவரடி இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் 50 பைசா சொல்லியிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 10 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 299 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. கிர்லோஸ்கர் ஃபெரஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் 50 பைசா. ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. 1000 கோடி ரூபாய் வரைக்கும் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக அவங்க ஃபண்ட் ரைசிங் செய்ய இருக்கிறாங்க கிர்லோஸ்கர் ஃபெரஸ். பிஇஎம்எல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 15 ரூபாய். அதற்குரிய ரெக்கார்ட் டேட் மே 15. இன்டெலெக்ட் டிசைன் அரீனா குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதிகபட்ச டிவிடெண்ட் இந்த குவார்ட்டரில் அறிவித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்டெலெக்ட் டிசைன் டிவிடெண்டாக 4 ரூபாயும் அது தவிர கூடுதலாக ஸ்பெஷல் டிவிடெண்ட் 3 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜூலை 18. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ இந்த குவார்ட்டரில் 725 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 19% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 135 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 93% அதிகரிச்சிருக்கு. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி குறித்து சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஆண்டு வால்யூம் க்ரோத் டபுள் டிஜிட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மார்ஜின்ஸ் 20லேருந்து 24% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கைடன்ஸாக எடுத்துக்கொள்ள முடியும். என்டிஆர் ஆட்டோ காம்பனன்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. ஹயாஷி டெலம்போன்ற நிறுவனத்துடன் 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ஒரு ஆர்டரும் கிடச்சிருக்கு. டொயோட்டா கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்டிஆர் ஆட்டோ காம்பனன்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் 75 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 3. மேப் மை இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. 49 கோடி ரூபாய். ரெவென்யூ 144 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 34% அதிகரிச்சிருக்கு. மேப் மை இந்தியா டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் 50 பைசா. இன்ஃபிபீம் ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட். ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் செய்ய இருக்கிறாங்க. 700 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க ரைட்ஸ் இஷ்யூ வழியாக. ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான தகவல் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ஃபிபீம். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹெஸ்டர் பயோ சயின்சஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 7 ரூபாய். குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 819 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 15 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 76% விழுந்திருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 8 ரூபாய். குவார்ட்டர்லி ரிசல்ட் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 8506 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 8369 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 1593 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 1466 கோடி ரூபாய்.
மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், டாக்டர் ரெட்டிஸ் நிதியாண்டு 2026 வளர்ச்சி டபுள் டிஜிட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக யூஎஸ்ஏல மறுபடியும் உற்பத்தி துவங்க வேண்டும்ன்ற எண்ணம் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் ரெட்டிஸ். தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. கேபிஆர் மில்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா, கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 1769 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 204 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. பொன்னி சுகர்ஸ் ஈரோடு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 30 லாய்ட்ஸ் என்டர்பிரைசஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 10 பைசா. எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி? ஏஐ காரணமாக அவங்களுடைய பிபிஓ பிஸ்னஸில் 500 வேலையை குறைச்சிருக்கிறாங்கன்ற தகவல். இப்போ என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, குறைச்சது உண்மைதான், ஆனால் அது ஏஐ காரணமாக இல்லை, பிஸ்னஸ் சீசனல் நேச்சராக இருந்திருக்கு, அதனால தான் குறைத்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ். ஸ்விக்கி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா, கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 4410 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 10% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 4178 கோடி ரூபாய். கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 1081 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. போன குவார்ட்டரில் 799 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 778 கோடி ரூபாய் நஷ்டம். எபிட்டா பார்க்கும்போது, எபிட்டான்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், விரிவாக்கம் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன், அது -962 crores இருக்குது. போன குவார்ட்டரில் -726 crores இருந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது -733 crores. 20 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க ஸ்விக்கிக்கு. அதில் 12 பேர் பை ரெக்கமெண்டேஷனும், 3 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும், 5 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. சராசரியாக அனலிஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட் ப்ரைஸில் சராசரியாக பார்க்கும்போது 12 மாத டார்கெட் 43% அதிகமாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய விலையிலன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். அல்கைல் அமைன்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 10 ரூபாய். தனலட்சுமி பேங்க் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், குவார்ட்டர்லி ரிசல்ட், ப்ராஃபிட் 8 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 29 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 134 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.98%, போன குவார்ட்டரில் 3.53% இருந்தது. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.99% இருந்தது. போன குவார்ட்டரில் 0.86% இருந்தது. செரா சானிட்டரிவேர் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 65 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 1 கன்சாலிடேட்டட் வருவாய் 580 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 86 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 18.6%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 17.3% இருந்தது. ஷாம் மெட்டாலிக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 2 ரூபாய் 25 பைசா அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 4139 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 218 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. எஸ்பிஐ குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அபராதம் விதிச்சிருக்காங்க. 1.72 கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மீது அபராதம் விதிச்சிருக்காங்க. சில விதிமுறைகளை சரியாக பின்பற்றலன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜிஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 4600% வால்யூம் அதிகரித்தது. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 19% ஷேர் பிரைஸும் 6159% வால்யூம் அதிகரித்தது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம வெள்ளிக்கிழமை வீடியோவில் செய்தியாக பார்த்துருந்தோம். மயூர் யூனிகோட்டஸ் 15% ஷேர் பிரைஸும் 1910% வால்யூம் அதிகரிப்பு ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் 12% ஷேர் பிரைஸ் 1487% வால்யூம் அதிகரித்தது. போரோசில் ரினியூவல்ஸ் 10% ஷேர் பிரைஸும் 181% வால்யூம் அதிகரிப்பு. கேபிஆர் மில் 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 4300% வால்யூம் அதிகரித்தது. டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் 8% ஷேர் பிரைஸும் 138% வால்யூம் அதிகரிப்பு. பாரஸ் டிஃபென்ஸ் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 4164% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் 12% சரிந்தது. 234% வால்யூம் அதிகரிப்பு. சொனாட்டா சாஃப்ட்வேர் 7% வீழ்ச்சி, 342% வால்யூம் அதிகரிப்பு. எம்சிஎக்ஸ் இந்தியா ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். 6% சரிந்தது. 175% அதிகரித்தது வால்யூம். ஜுவாரி ஆக்ரோ கெமிக்கல்ஸ் 4% வீழ்ச்சி, 116% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியன் ஹோட்டல்ஸ் 4% சரிந்தது. 281% வால்யூம் அதிகரிப்பு. எம்என்எம் ஃபினான்ஷியல் 4% வீழ்ச்சி, 143% வால்யூம் அதிகரிப்பு. ஜிண்டால்சா 4% வீழ்ச்சி, 123% அதிகரித்தது வால்யூம். ஜேபிஎம் ஆட்டோ 4% வீழ்ச்சி, 417% வால்யூம் அதிகரிப்பு. டிஎல்எஃப் 4% விழுந்தது. 236% வால்யூம் அதிகரிப்பு.
சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.